தற்குறி தற்குறின்னு எங்களை சொல்றாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஏங்க நீங்களே நல்லா எடுத்து பார்த்துக்கோங்க, இந்த 1 வருஷம் 2 வருஷத்துல தற்குறின்ற வார்த்தையை யார் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா விஜய் சார் தான். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்கன்னா ஒரு இடத்துல தற்குறின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்களா? இல்லங்க. இப்போத்தி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி எங்கன்னா ஒரு இடத்துல தற்குறின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்களா? இல்ல. திமுக இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் யாருன்னா ஒருத்தர் தற்குறின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்களா? எங்க யாருமே யூஸ் பண்ணல. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. சமீபத்துல நம்முடைய திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை வச்சு ஒரு பாக்ஸிங் பிராக்டிஸ் ஒன்று பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திருச்சியில போயிட்டு ஒரு பாயும் புள்ளி மாதிரி பாத்தீங்கன்னா கர்ஜித்து வந்தாரு. அதாவது சும்மா இருந்த திமுகவை போய் சொரிஞ்சு விட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சியில போய் சொரிஞ்சு விட்டுட்டு வந்தாரு. இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி சொரிஞ்சு இருந்தால் திமுக as usual கண்டுக்காம போயிருக்கும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் திமுக மேல அவ்வளோ பழி போட்டாலும் சரி, அவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாலும் சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய திமுக ஒரு ஆளா கூட கருதல. அதனால அவருடைய எந்த ஒரு விமர்சனத்துக்கும் பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஏன்னா ஏன் இவனை பத்தி பேசி இவனை பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜ்ல பாத்தீங்கன்னா விஜயை விட்டுட்டாங்க. பட் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா விஜய் பேசினா அதுக்கு பதில் தர வேண்டிய கட்டாயத்துல பாத்தீங்கன்னா திமுக இருக்கு. ஏன்னா இன்னுமே எங்க போனாலும் விஜய் அவருடைய நிர்வாகத்தை பத்தியோ இல்ல தான் என்ன செஞ்சிருக்கிறேன் அதை பத்தியோ பேசுவாரான்னு பாத்தீங்கன்னா அதை பத்திலாம் பேசவே மாட்டாரு. பிகாஸ் அவருடைய ஒரே கோல் ஒண்ணுதான், மக்களுடைய மைண்டை திசை திருப்புறது. அதாவது தான் என்ன செஞ்சேன், தான் என்ன கிழிக்க போறேன், தான் என்ன நொட்ட போறேன், அதை பத்தி அவர் இந்த 5 வருஷம் பேசவே மாட்டாருங்க. அவர் பேச போறது எல்லாமே திமுக திமுக திமுக, இல்லைன்னா ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார். ஏன்னா அந்த எதிர்ப்பு அரசியலை மட்டும் தான் உள்ள எடுத்துட்டு போனோம், அப்பதான் மக்களை திசை திருப்ப முடியும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரு. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல போயிட்டு திமுகவை சொரிஞ்சு விட்டு வந்தாரு. இவ்வளவு நாள் பதிலளிக்காத திமுக இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஆர் ராசாவை வைத்து தன்னுடைய பதில போட்டு உடைச்சிருக்காங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பதிலுரைக்கு அப்புறமா விஜய்க்கு எப்படி இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இப்பவே கண்ணை கட்டுதே, அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா விஜயோட ரியாக்ஷன் இருந்திருக்கும். நானும் ஆக்சுவலா ஆர் ராசா பாத்தீங்கன்னா முந்தா நேத்து தான் பத்திரிகையாளரை சந்திச்சார். நான் நேத்தே வீடியோ போடலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் நான் என்ன யோசிச்சேன்னா, இல்ல விஜய் ஃபயர் மோட்ல இருக்காரு, கண்டிப்பா விஜய் இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாரு. ஆர் ராசாவை எப்படி பிரிச்சு மேய போறாரு, திமுகவை எப்படி கதற விட போறாரு, திருச்சி கிழக்குல என்ன மாதிரி பேசினாரோ அதே மாதிரி பேசி கதற விடுவாரா, அதுக்கப்புறமா நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து வீடியோ போடலாம்டான்ட்டு வெயிட் பண்ணேன். எங்க சத்தமே காணுங்க, மனுஷன் பேசவே இல்லை. அங்க ஒரு மனுஷன் அவ்வளோ பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவங்க மத்தியில உக்காந்தி, அவரும் நம்ம இவரு RS பாரதியும் பாத்தீங்கன்னா உக்காந்தி அவ்வளோ கேள்விக்கு பதில சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதிர்த்தரப்புல இருந்து எதுனா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு பார்த்தா இந்த பின் டிராப் சைலண்ட்னு வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா பின் டிராப் சைலண்ட்ல இருக்காரு. ஒன்னுத்துக்கும் பாத்தீங்கன்னா வாய திறக்கல. அதாவது ஒரு பழமொழி இருக்கு, ஒருத்தன் வீட்டுல தான் சண்டை போடுவான். அதாவது குடிச்சிட்டு வந்தாலும் சரி, நிதானத்துல இருக்கும் போதும் சரி, வீட்டுல பொண்டாட்டிய போட்டு இந்த வடிவேலு காமெடிலாம் இருக்கும் பாருங்க, கோவை சார்லாவை போட்டு அச்சுன்னு இருப்பாரு பாருங்க, நான் யாரு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்டாட்டிய போட்டு அடிப்பாரு பாருங்க. வீட்டுல வேண்டா அடிப்பாரு, ஆனா வெளியில போகும்போது சைலண்டா போட்டு. அதே மாதிரிதான் நம்ம விஜய் வெளியில பஸ் மேல ஏறினா போதும் அந்த ஆக்ரோஷ மோடுக்கு ஸ்டார்ட் ஆயிடுவாப்ல. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல, ஆக்ரோஷ மோடுல பறக்க விடுவாப்ல. ஆனா சட்டசபைக்கு போனா சொல்லுங்க எஜமான் அப்படின்ற மாதிரி உட்காருவாங்க பாருங்க சைலண்டா. வீடு சட்டசபை, வெளியில அவரோட மீட்டிங், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சைலண்டா உட்கார்ந்து இருக்காரு. இததான் ஆர் ராசா தெளிவா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. ஆனா அந்த ஒரு 25-30 நிமிஷம் பிரஸ் மீட்டை நீங்க எல்லாருமே முழுசா பார்க்கணும். ஏன்னா அவர் கிளாஸ் எடுக்கல, ஒரு ஒழுக்கத்தை பத்தியும் கத்து கொடுத்திருக்காரு.
ஏங்க மெயினே இதுதான். அவரு அவ்வளோ டீட்டெயில்டா பேசினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? அதுனா நல்லா வந்துரும், வேணான்னு பாக்குறேன். என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா செமையா பேசியிருக்காருங்க. அவரு ஒரு சூப்பரா ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு. பட் அது ஃபுல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஆராசா அவர்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட், அக்கௌண்டபிலிட்டி இந்த மாதிரி பேசினிருக்கீங்களே, இதெல்லாம் பேசினா உங்களுக்கு புரியும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏங்க அவங்க ரேஞ்சுக்கு நீங்க இறக்கணுங்க. சும்மா தூர சக்தி, பார சக்தி, போற சக்தி, தூர்ந்த சக்தி, தீர்ந்த சக்தி, இந்த மாதிரி நீங்க பேசினாதான் அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்க உக்காந்துக்கிட்டு கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட்னா என்ன தெரியுமா, கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டினா என்ன தெரியுமா, அக்கௌண்டபிலிட்டினா என்ன தெரியுமானா அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாதுதான். அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தினா அவங்க எங்கிருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க? அதனால ராசா அவர்களுக்கு நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இனிமேட்டு உக்காந்துக்கிட்டு நீங்களும் யாருன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை வச்சுக்கின்னு இந்த மாதிரி தூர சக்தி, போற சக்தி, பார சக்தி, தீர்ந்த சக்தி, தூர்ந்த சக்தி, தீய சக்தி, இந்த மாதிரி எதனா ரெடி பண்ணிட்டு வந்து பேசுனீங்கன்னா மேபி எங்க விஜய் சார் உங்களுக்கு பதில் அளிப்பார். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பதிலையும் விஜய் சார் அளிக்க மாட்டாரு. சோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து விஜய் போற இடத்துல எல்லாம் ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், டிஎம்கே, டிஎம்கே, ஏங்க எல்லாரும் இப்போ மீம்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நானே பார்த்தேன், திருச்சி கிழக்குல நடந்த கூட்டத்துல விஜய் எத்தனை வாட்டி டிஎம்கே சொல்லியிருக்காரு, எத்தனை வாட்டி ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் எடுத்து போடவே ஆரம்பிச்சுட்டான். டிஎம்கே ஆனா இந்த திமுகவும் ஸ்டாலின் சாரா, திமுக 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 ஸ்டைலியஸ் திமுக திமுக எப்படியா ஒவ்வொரு திமுக ஸ்டாலின் சார் திமுகவும் அடுத்து ஸ்டாலின் சார் திமுக ஸ்டாலின், இப்படி போற இடம் எல்லாம் நீங்க வந்து ஸ்டாலின் சார் டிஎம்கே பத்தி தான் பேசுறீங்க. ஏன் பிரதம மந்திரியை போய் பார்த்துட்டு வந்தீங்களே? ஏங்க எலெக்ஷன் நடந்துச்சு, 107 சீட்டு நீங்க வின் ஆனீங்க, அதுக்கப்புறமா சில பேரங்கள்ல ஈடுபட்டீங்க, சரி நீங்க வந்து மெஜாரிட்டியை வாங்கிட்டு உக்காந்துட்டீங்க. ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் நீங்க உக்காந்துட்டீங்க. நாங்களும் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஏங்க அந்த 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோன்றது என்னன்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாருங்க, அது ராசா சார் அப்படியே சொல்றாரு. எஸ், 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னா உங்க நிர்வாகத்துல, அதாவது நீங்க எதனா நலத்திட்ட உதவிகள் சொல்லிருப்பீங்க. இப்போ விவசாய கடனை நாங்க பெருசா எடுத்து பேசுவோம்னா பேச மாட்டோம், 2500 ரூபாய் பேசுவோம்னா பேச மாட்டோம், 6 சிலிண்டர் பேசுவோம்னா பேச மாட்டோம், அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, இதெல்லாம் யூ டேக் யுவர் ஓன் டைம். இதை பத்திலாம் நாங்க விமர்சனம் செய்ய மாட்டோம். பட் சட்டம் ஒழுங்குல ஒரு பிரச்சனைனா அதை விமர்சனம் செஞ்சுதானங்க ஆகணும். எங்க காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க துப்பாக்கி எல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நடக்கிற கொள்ளைகளையோ கொலைகளையோ பத்தி பேசாம இருங்கன்னா எதிர்கட்சி எப்படி பேசாம இருக்கும்? நாங்க 6 மாசம் டைம்னு சொன்னது இந்த கொள்ளைக்கு கிடையாது. நிர்வாக ரீதியாக, அதாவது எதனா திட்டங்கள் ரீதியாக எதனா இஷ்யூஸ் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா நாங்க பேசாம இருப்போமே தவிர்த்து இதை பத்திலாம் நாங்க பேசிதான் ஆவோம். ஏன்னா நீங்க போட்டிருக்கிற எதுவுமே தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்ற முடியாத வகையில இருக்கு அப்படின்றத சிம்பாலிக்கா அவர் சொல்றாரு. உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றாரு. இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்களே சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். ஏங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே கையெழுத்து போட்டீங்களா? ஆஸ் அ முதலமைச்சர் நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்க. அதோட பட்ஜெட் எல்லாம் நீங்க அலோகேட் பண்ணி போட்டீங்களா, இல்ல எதுனா வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. ஏங்க கரெக்ட் தானே? சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம்னு கையெழுத்து போட்டுட்டா போதாது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளவு போலீஸ் போட போறோம், இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலா நம்ம ஹையர் பண்ண போறோமா, இல்ல ஆல்ரெடி இருக்கிற போலீஸ்ல இருந்து இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி போட போறோமா, இவங்களுக்கு ஹெட்னு எதனா ஐஜி நம்ம நியமிச்சோமா, இதுக்கு நம்ம எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ண போறோம், இதுக்கு எத்தனை வெஹிக்கிளை நம்ம ஹையர் பண்ண போறோம். ஏங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு மிஞ்சி போனா 2-3 பேட்ரோல் தான் இருக்கும். அந்த பேட்ரோலே அவங்களுக்கு பத்தாது, ஏன்னா ஸ்டேஷன் லிமிட் எல்லாம் கொஞ்சம் பெருசு. ஸோ சுத்தி வரணும்னா பெருசு, கஷ்டம். நீங்க இந்த 3 பேட்ரோலே யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல ஸ்பெஷலா பேட்ரோல் இதுக்காக ரெடி பண்றீங்களா? அப்படி ரெடி பண்றீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எத்தனை பேட்ரோலை அலோகேட் பண்ண போறீங்க, மொத்தமா எத்தனை பேட்ரோல், இதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணீங்களா? இது எதுவுமே பண்ணாம சும்மா ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும் நான் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துல கையெழுத்து போட்டுட்டோன்னு சொன்னா இது நடைமுறைக்கு சாத்தியமா? ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளை தான் அவர் அழகா, அதான் சும்மா இருந்த ராசா சாரை போய் சொரிஞ்சு விட்டு வந்த மாதிரி விஜய் வந்து ஏதோ பண்ணி விட்டாப்ல. அதனால அவர் கேட்கிற கேள்விகளுக்கு
ஏங்க அவர் கேட்ட கேள்விகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா நியாயமான கேள்வி, ஒவ்வொரு கேள்வியும் நியாயமான கேள்வி. போற இடம்லாம் ஸ்டாலின் சார் டிஎம்கேன்றீங்களே, ஏன் பிரதம மந்திரியை போய் சந்திச்சுட்டு வந்தீங்கல்ல? ஏங்க இவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஆசம் சீஃப் மினிஸ்டர் போயிருக்காரு, கேரளா சீஃப் மினிஸ்டர் போயிருக்காரு, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் போயிருக்காரு. எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40 minutes to 50 minutes ஏதோ ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறது. ஏன்னா அந்தந்த மாநிலத்துக்கு என்னென்ன வேணும், எவ்வளவு பட்ஜெட் வேணும், என்ன, ஏன்னா நிதி வரணும்ல. சோ 40 to 50 minutes அலோகேட் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா விஜய் சாருக்கு அலோகேட் பண்ண டைமே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 minutes. 10 நிமிஷத்துல விஜய் சார் பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்ன பேசியிருப்பாரு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏங்க ஆல்ரெடி நம்மளுக்கு என்னான்னு தெரியும், இவர் எவ்வளவு பேச்சு திறமை வாய்ந்தவர், பேச்சு புலமை வாய்ந்தவர். தமிழ்நாடை பத்தி இவருக்கு என்ன தெரியும், பட்ஜெட்டை பத்தி என்ன தெரியும், நிதி நிலைமையை பத்தி என்ன தெரியும் விஜய் சாருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் போய் அங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்ன பேசிப்பாரு, அதுவும் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களே. ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் நீங்க போயிருக்கீங்க. ஏங்க இப்போ இதுவே நீங்க அஸ் அ ஒரு ஆக்டரா போயிருந்தா உங்ககிட்ட கேட்க வேண்டிய உரிமையும் எங்களுக்கு இல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திலயும் நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க இப்போ போயிருக்கிறது எங்க 8 கோடி மக்கள் சார்பாக போயிருக்கீங்க, ஒரு பிரதிநிதியா போயிருக்கீங்க, எங்களை வந்து நீங்க ரிப்ரசென்ட் பண்றீங்க. அப்போ என்னதான் விஜய் சார் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்கிற உரிமையும் எங்களுக்கு இருக்கு, சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு இருக்கு. அத பத்தி எதுனா திருச்சியில பேசுனீங்களா? போயிட்டு ஸ்டாலின் சார் டிஎம்கே, ஸ்டாலின் சார் டிஎம்கேன்னு பேசுனீங்களே, ஏன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் இது போனேன், இதை பத்தி பேசினேன், இப்படி வந்தேன் சொல்ல வேண்டியது தானே? நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்கீங்க, அதை பத்தி எதுனா பேச வேண்டியது தானே? 10 நிமிஷத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, இதை கேட்கறது தப்பா அப்படின்னு ஆராசா கேட்கிறாரு. ஏங்க தப்பாங்க, நீங்க சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டர் கிட்ட கேட்டுதானங்க ஆகணும். அப்படின்னா தான் சார், அததான் வந்து பத்திரிகையாளர்கள் இவர் வெளியில வரும்போதே பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க பாருங்க, சார் பேட்டர்னை பிரேக் பண்ணாதீங்க, இங்க வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்று பிரதமரை யார் பார்க்க வந்தாலும் அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு தான் போவாங்க. உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாருமே பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு முன்னாடி இருந்த கலைஞரும் சரி, எம்ஜிஆரும் சரி, எல்லாருமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு போங்க, இங்க தமிழ் பிரஸ் சேனல்ஸும் இருக்கு சார், அப்படி இங்கிலீஷ்ல வரலன்னா தமிழ்ல கூட பேசுங்க சார்னு எங்க அங்க இருக்கிற பிரஸ் பத்திரிகையாளர்கள்லாம் கத்துறாங்க. ஏங்க மனுஷன் ஸ்ட்ரைட்டா வந்தவரு யூ டர்ன் போட்டு போயிட்டாருங்க காருக்கு, பிரஸ் மீட்டே தரல. உடனே இதை இவனுங்க எப்படி தெரியுமா எடுத்து போட்டுறானுங்க. இதுதாங்க பிரச்சனை. ரீல்ஸ் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஏய் பேட்டர்னை பிரேக் பண்ணதுல எங்க அண்ணன் கிங்குடா, பத்திரிகையாளர்களை எப்படி கதற விட்டாரு பாத்தியா அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுகிறானுங்க. டே பத்திரிகையாளரை உங்க அண்ணன் கதற உள்ளடா, உங்க அண்ணனை தான்டா பத்திரிகையாளர்கள் கதற விட்டுருக்காங்க கேள்வி கேட்டு. ஏங்க அது எப்படி பாருங்களேன், இவனுங்களும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க, இவங்க அண்ணனும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இங்கே எடுத்தான் பாரு ஒரு ஓட்டம், நடுவுல லாரி கீரி வருதுன்னு கூட பாக்கலையே, சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்ட்ரைட்டா டெல்லி போனார், வந்தார். அதை பத்தி எதுனா ஒரு வார்த்தை பேசுனீங்களா சார்? சும்மா டிஎம்கே ஸ்டாலின் சார்னா என்ன? ஏங்க விமர்சனம் வைங்க, அவரே சொல்றாரு விமர்சனம் வைங்க, தப்பு சொல்லல. பட் கம்மிங் டு த பாயிண்ட்னு ஒண்ணு பேசணும்ல, அதை பத்தி நீங்க பேசவே இல்லையே. நீங்க ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார்ன்றீங்களா, அந்த ஸ்டாலின் சார் யாரு தெரியுமா? ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ்ட் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். நீங்க தமிழ் தாய் வாழ்த்து நீங்க போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டத்தை மீறினா ஆட்சியவே கலைக்கலாம். நாங்க மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. நீங்க ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்க வீரம் என்ன? ஏங்க EWS அப்படின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க, கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட், அதையே தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தூக்கி வெளியில போட்டவர் ஸ்டாலின் சார். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நாங்க ஏத்துக்க மாட்டோம் தூக்கி போட்டவர் ஸ்டாலின் சார். ஒரு சட்ட திருத்தத்தை ஒரு மாநில அரசு ஏத்துக்கலன்னா அந்த அரசியை டிஸ்மிஸ் பண்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு. எங்க ஆட்சியை கவுத்து விட்டு இருக்கலாம் அவங்க, அந்த கவுத்தே விட்டாலும் பரவாயில்லடா, எங்க பிற்படுத்தப்பட்டிருக்கோ தாழ்த்தப்பட்டிருக்கோ நாங்க வந்து எந்த தீங்கு தர சட்டத்தையும் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சார் தூக்கி வெளியில அடிச்சாரு. அப்படியாப்பட்ட தைரியமானவர் தான் ஸ்டாலின் சார். ஆனா நீங்க மிஸ்டர் விஜய் சார், தமிழ் தாய் வாழ்த்து ஜஸ்ட் ஜியோ. ஏங்க அவர் சொல்றாரு, ஏங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு நீங்க போட்டீங்க என்னங்க, ஜஸ்ட் ஜியோங்க, கவர்மெண்ட் ஜியோங்க அது.
அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பல ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கூட போய் கை கட்டிங்க நிற்கிறீங்களே, உங்க ஆளுமை திறமை இதுல இருந்து தெரியுதா? நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற ஸ்டாலின் சாருக்கும் உங்களுக்குமான டிஃபரன்ஸ் தெரியுதா மிஸ்டர் விஜய் சார்? அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சராமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது நீங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே பூனை மாதிரி உக்காந்துடுறீங்க. இதுவே இந்த மாதிரி மீட்டிங்ஸ் உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா அங்க வந்து புலியா மாறிடுறீங்க. உங்களோட கேரக்டரை நீங்களே எடுத்து பாருங்க. 2 பத்திரிகையாளரை கேட்கிறாரு. அதாவது ஆராசா என்ன பண்றாருன்னா பத்திரிகையாளர்களை சொல்றாரு, ஏங்க நீங்களே வந்து 2 வீடியோ கம்பேர் பண்ணி பாருங்க. அவர் வந்து சட்டமன்றத்துல பேசின வீடியோ எடுத்து பாருங்க, அவர் வந்து திருச்சி கிழக்கு மீட்டிங்ல பேசின வீடியோ எடுத்து பாருங்க. 2த்துக்கும் அவர் கேரக்டர் எப்படி மிஸ்மேட்ச் ஆகுது பாருங்க. இதுல வந்து அம்பியா இருந்திருக்காரு, இதுல வந்து அந்நியனா இருந்திருக்காரு. ஏங்க முழுசா மாறின சந்திரமுகியை இப்ப பாக்குறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பி அந்நியனா மாறின மாதிரி கேரக்டரு, டோனு, பாடி லாங்குவேஜ். அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னார் பாருங்க, ஒழுக்க கிளாஸ் எடுத்திருக்காரு. ஒரு சிஎம்ன்ற பவர்ஃபுல் சீட்ல உக்காந்துட்டு இருக்கிற நீங்க இந்த மாதிரிலாம் பேசலாமா? ஒரு ஒழுக்கம், டீசென்சி, நாகரிகத்தை கடைபிடிக்க தேவையில்லையா மிஸ்டர் விஜய் சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. அது என்ன போற போக்குல எல்லாரையும் அல்லு சில்லுன்றீங்க? ஏதோ அவர் சொன்ன வார்த்தைய அப்படியே மீன் பண்றாருங்க. அவர் அல்லு சில்லுன்றது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதிமுகவை குறிப்பிட்டு சொல்றாரு, அல்லு சில்லு மற்ற பிற கட்சிகள், அல்லு சில்லு மற்ற பிற கட்சிகள்னு சொல்றீங்களே, அந்த அல்லு சில்லு வீட்டுகளுக்கு தேடி போய் நின்னீங்களே, அப்ப அவங்க யாரா இருந்தாங்க? ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும். இவங்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காத நேரத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவை எப்படின்னா உடைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி அங்க இருக்கிற சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் போய் அணுகி இவர் என்னென்ன பண்ணாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏங்க எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தாருங்க, சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியையும் போய் பார்த்தாருங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கல. ஏன்னா அந்த கட்சியை உடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மும்முரத்துல ஈடுபட்டுட்டு அந்த அல்லு சில்ல தேடிதானே நீங்க போனீங்க. ஏன் அவங்கள தேடி போனீங்க? அவங்க தான் அல்லு சில்லுன்னு தெரியுதுல, அப்ப ஏன் தேடி போனீங்க அப்படின்றத வந்து ஆராசா தெளிவா கேட்டிருக்காரு. ஏங்க அவங்கள போயிட்டு அதிமுகவை என்ன சொல்றாருன்னா அது வந்து தீர்ந்து போன சக்தியா. ஏங்க என்ன மாதிரி வார்த்தைகளை எங்கிருந்து எடுத்துன்னு வராங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த முதலமைச்சரும் தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் விஜய் மாதிரி பேசி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் ரேஞ்சிலேயே அவர் பேசல. ஒண்ணுமே சினிமா படத்துல எப்படி வசனத்தை எழுதி மக்கப் பண்ணி சொன்னாரோ அதே மாதிரிதான் பேசிருக்காரு. அதிமுக வந்து தீர்ந்து போன சக்தின்றாரு. எப்படி அவங்க தீர்ந்து போன சக்தி? அதை தீர வச்சது யாரு? நீங்க. ஏங்க ஒரு பாட்டில்ல ஜூஸ் இருக்கு இல்ல வாட்டர் இருக்குன்னே வச்சுப்போம், அது தானா எவாபரேட் ஆகி காணாம போறது வேற, அது வந்து அந்த தண்ணியே காணாம போயிடுது. அது மாதிரி அதிமுக தானா தீர்ந்து போயிருந்தா பரவாயில்ல. ஏங்க பாட்டில்ல இருக்கிற ஜூஸையும் பாட்டில்ல இருக்கிற தண்ணியும் ஒரு ஸ்ட்ரா போட்டு அப்படின்னு உறிஞ்சிட்டு தீர்ந்து போன சக்தி, தீர்ந்து போன சக்தினா என்ன கதை? எப்ப தீர்க்க வச்சுதே நீதான்ப்பா. கட்சியில இருந்து 4 எம்எல்ஏ உருவிட்டீங்க, 10த்துக்கு எஸ்பி வேலுமணி இவங்களெல்லாம் வச்சு ஒரு கல்லாட்டம் ஆடிட்டீங்க அங்க. சோ தீர வச்சது யாரு? அந்த துரோகி வேலையை பார்த்தது யாரு? ஒரு கட்சியை உடைக்க ட்ரை பண்ணது யாரு? நீங்க தான் மிஸ்டர் விஜய். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்றோமோ அது கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு நடக்கும். எங்க திமுக மற்ற கட்சியை உடைக்கணும்னு என்னைக்குமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அதிமுக 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு தேமுதிகன்ற ஒரு கட்சியை காலி பண்ணணும்னு நினைச்சாங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து அந்த அப்போ ஆப்போசிஷன்ல இருக்காரு. ஆப்போசிஷன்ல இருக்கும்போது அம்மையாரை எதிர்த்து பல கேள்விகள் கேட்டுட்டாரு. நீங்களே அப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்துல நடந்த காரசார விவாதத்தெல்லாம். அப்போ உடனே ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா அந்த கட்சியை உடைக்கிறதுக்காக அங்க இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் தூக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகவே அப்படியே தடுமாறிடுச்சு. கேப்டனே வந்து நில கொலைஞ்சு போனாருன்னு சொல்லலாம். அந்த டைம்ல என்னடா நம்மளை நம்பி ஜெயிச்ச எம்எல்ஏ எல்லாம் நம்மளை விட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி செதஞ்சு போய் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமையும் போச்சு. பிளஸ் அந்த கட்சி கொஞ்சம் டவுன் ஆனதுக்கு காரணமே அப்பத்தி பிளவு தான். ஸோ அதிமுக தேமுதிக உடைச்சிச்சு. இன்னைக்கு தாவேகா அதிமுக உடைக்குது. நாளைக்கு தாவேகாவை ஒருத்தர் உடைக்காமையா இருப்பாரு? ஏன் ஆதவர்ஜுனே உடைக்கலாம், யாருக்கு தெரியும்? அதெல்லாம் போற போக்குல நடக்கும் போது எல்லாமே நடக்கும். சோ நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்யறோமோ அது கண்டிப்பா
நமக்கு நடந்தே ஆகும். அததான் வந்து ஆராசா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அல்லு சில்லுன்னு என்ன மாதிரி டாக்ஸ் இது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் பேசுறதுக்கு ஒண்ணுத்துக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருங்க. அதாவது விஜய் சொன்னார் பாத்தீங்களா, அதுனா வந்து கவர்ச்சியில ஜெயிச்சிட்டோம் நான் என்ன, அத அப்படியே அவரே ரிட்டர்ன் பண்றாரு. நான் என்னன்றீங்க, திஸ் இஸ் வாட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் த கிரௌட் அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்றாரு, ஆராசா சொல்றாரு, ஏங்க நிறைய பேர் வந்து நாங்க உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போட்டுட்டோம். ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், நான் என் பேரன் சொல்லி ஓட்டு போட்டேன், என் பேத்தி சொல்லி ஓட்டு போட்டேன், என் அக்கா சொல்லி ஓட்டு போட்டேன், இப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் 50% 60% ஆஃப் த கிரௌட் ஓட்டு போட்டுருக்காங்க. சோ உணர்ச்சி வசத்துல சில பேர் ஓட்டு போட்டோம்னு சொல்லும் போது கவர்ச்சியால ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோங்க. ஏங்க யாருன்னா ஒருத்தர் ஆச்சு, ஏங்க விஜய் சூப்பரா பேசினாருங்க அதனால நான் ஓட்டு போட்டேங்க, யாருன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காங்க? ஏங்க விஜய் எவ்வளவு போராட்டம் மக்களுக்காக பண்ணிருக்காருங்க அதனால நான் அவருக்கு ஓட்டு போட்டேங்க, யாருன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்களேன். ஏங்க சொன்னது பூரா எப்படின்னா, விஜய் அழகா இருக்காரு நான் ஓட்டு போட்டேன், விஜய் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு ஓட்டு போட்டேன், ஐயோ விஜய் கியூட்டா இருக்காரு நான் ஓட்டு போட்டேன், ஐயோ விஜய் ஆட்டு விட்டாரு நான் ஓட்டு போட்டேன், இப்படித்தானே போட்டு இருக்காங்க. சோ நாங்க மீன் பண்ணி கவர்ச்சியால மக்கள் ஓட்டு போட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா சொல்லி கொடுத்து அவங்கள மனம் மாற்றணும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதுக்காக நீங்க யூஸ் பண்ண பாடி லாங்குவேஜும் வேர்ட்ஸும் 185 சீட்டு பிடிச்சிட்ட மாதிரி கை காலெல்லாம் ஆட்டிட்டு பேசுறீங்களே, கை இப்படி போகுது இப்படி போகுது. நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்றத்தில் எங்க போச்சு உங்க கை? பேப்பரை வச்சுட்டு பேசிக்கிறீங்க, என்ன அர்த்தம்? ஏன் பவுனீங்க? எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்வி உங்களால ஏன் பதில் சொல்ல முடியல? உங்க பாடி லாங்குவேஜ் எங்க போச்சு அன்னைக்கு? அவர் பச்சையா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்க வேண்டியதுங்க இது. ஏங்க நீங்களாம் ஒரு சீஃப் மினிஸ்டரான்னு கேட்கிற மாதிரி கேட்டுட்டாரு. அப்படி கேட்டுருந்தா ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ட்டு தான் விஜய் ஃபீல் பண்ணி உக்காந்து இருக்கணும். நிறைய எடுத்துட்டு போயிட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி, நானும் வந்து விஜய் தரப்புல இருந்து ஒரு பதில் வரும்னு பார்த்தா ஒரு பதிலும் வரலங்க. ஏங்க ஆக்சுவலா விஜய் சார நம்மளே ஒரு கேள்வி கேட்கலாம். ஏங்க மேடையில நின்னுகிட்டு தற்குறின்னு எங்களை சொல்றாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஏங்க நீங்களே நல்லா எடுத்து பார்த்துக்கோங்க, இந்த 1 வருஷம் 2 வருஷத்துல தற்குறின்ற வார்த்தையை யார் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா விஜய் சார் தான். ஏங்க நீங்களே சொல்லுங்களேன், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்கன்னா ஒரு இடத்துல தற்குறின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்களா? இல்லங்க. இப்போத்தி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆச்சு எங்கன்னா ஒரு இடத்துல தற்குறின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்களா? இல்ல. திமுக இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் யாருன்னா ஒருத்தர் தற்குறின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்களா? எங்க யாருமே யூஸ் பண்ணல. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தற்குறின்னு யூஸ் பண்றோம். பிகாஸ் இவங்க நடந்துக்கிற விதத்தை நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ற விதமா தற்குறின்னு சொல்றோம். பட் திமுக தலைமையில இருந்து யாருமே தற்குறின்னு சொல்ல. பட் அவங்கள தற்குறின்னு விஜய கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 வாட்டிக்கு மேலேயாச்சு தற்குறின்னு விஜய் தான் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் தான் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு. விஜய் தான் மக்களை மைண்ட் வாஷ் பண்ணிருக்காரு. விஜய் என்ன நினைச்சுன்னு இருக்காருன்னா, நம்ம மக்களை வந்து தற்குறின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம 10 வாட்டி 15 வாட்டி சொன்னா அந்த மக்கள் எல்லாம் அப்படியே திமுகக்கு பின்னாடி திரும்பிடுவாங்க. ஆனா விஜய் சார் அவங்கள விட தற்குறின்னு மக்களை நிறைய வாட்டி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். விஜய் சார் தான் அதிக வாட்டி தற்குறின்னு சொல்லியிருக்காரு. நீங்களே எடுத்து ஏங்க நான் கேட்கறது தப்பாங்க, நீங்களே எடுத்து கூட பாருங்க யார் நிறைய வாட்டி தற்குறின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் நிறைய வாட்டி தற்குறின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்படி ஏங்க இந்த 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், இல்ல இந்த 1 மாசத்துல நான் என்ன பண்ணேன், இல்ல என்னென்ன செயல் திட்டங்கள் வச்சுன்னு இருக்கேன். ஏங்க அந்த பாயிண்ட்லயே ஒண்ணு நோட் பண்ணிருப்பீங்க, திருச்சி கிழக்குல பேசும்போது இந்த விவசாய கரண்ட்டை பத்தி பேசிருப்பாரு. இந்த 100 யூனிட் இலவசம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு வந்தது யார் தெரியுமா? திமுக. நீ கிடையாது, அதை கொண்டு வந்தது அம்மா தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாரு. சரிங்க, அம்மா கொண்டு வந்ததாவே இருக்கட்டோங்க, பை யுவர் பாயிண்டே இருக்கட்டோங்க. நீங்க சொன்ன 200 யூனிட் ஃப்ரீயை பத்தி எதுனா பேசினாரா? இதுதான் திசை திருப்புது. சரி, அந்த யூனிட்டை பத்தி பேசுறீங்க, எலக்ட்ரிசிட்டியை பத்தி பேசுறீங்க, அப்ப ஃபுல்லா பேசணும்ல. ஜெயலலிதா அம்மா 100 யூனிட் எடுத்து வந்தாங்க, நான் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் 500 யூனிட் ஸ்லாபுக்கு கீழே தூக்கி வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ்ங்க, பிகாஸ் ஆஃப் தட்டுங்க. அத பத்தி வாயை திறக்கலங்க. ஏன்னா தமிழ்நாடு மக்களே கேட்டு இருக்காங்க, என்ன விஜய் சார் 200 யூனிட் ஃப்ரீ, நீங்க இப்ப 500 யூனிட் ஸ்லாபுக்கு, அதை பத்தி வாயை திறக்கல. அத திமுக மேல திசை திருப்பணும்,
அம்மா ஜெயலலிதா அம்மாவை தூக்கி பேசணும், ஏன்னா ஏடிஎம்கே நம்ம சைடு வரணுன்றதுக்காக எப்படி ஒரு அரசியல் பாருங்க. இதெல்லாம் தான் நடிகரின் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவர் மீன் பண்ணி கலாச்சிட்டு போறாரு. அதே மாதிரி இபியை பத்தி பேசுறாரு. ஏங்க கரண்ட் இல்லன்னு தமிழ்நாட்டு மக்களே தத்தளிச்சுன்னு இருக்காங்க. அதுக்கும் திமுக தான் காரணம்னா என்ன அர்த்தம்? ஏங்க ஏப்ரல் மாசத்துலயும் மே மாசத்துலயும் மக்கள் அதிகப்படியா கரண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா எஸ் யூஸ் பண்ணுவாங்க தான், பிகாஸ் ஆஃப் த சம்மர் சீசன். அப்ப ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டைம் டேட்டாஸ் எடுத்து பாருங்க. கருணாநிதியா இருந்தாலும் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னு பாப்பாரு, ஜெயலலிதா இருந்தாலும் கருணாநிதி என்ன பண்ணாருன்னு பாப்பாங்க, ஸ்டாலினா இருந்தாலும் எடப்பாடி என்ன பண்ணாருன்னு பாப்பாங்க. சோ லாஸ்ட் இயர் டேட்டாவோ கண்டினியூஸ் டேட்டாவோ எடுத்து பார்த்து இந்த மாசத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு ரிக்வயர்மெண்ட் இருக்கு, ஏங்க அதிகமா பே பண்ணனாலும் பே பண்ணி வாங்கி தான் ஆகணும், வேற வழி கிடையாது, ப்ரொக்யூர் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி தான் அரசாங்கங்கள் செயல்படும். இதுவரைக்கும் இப்படிதான் செயல்பட்டுட்டு வந்தாங்க. பட் விஜய் சார் நீங்க என்ன பண்ணீங்க? இத அவர் எப்படி சொல்றாருன்னா இன்னெபிலிட்டி, இவங்களால அரசாங்கமே நடத்த முடியாது, ஒரு இன்னெபிலிட்டி சீஃப் மினிஸ்டர் தான் அவர் மீன் பண்றாரு. கரெக்ட் தானேங்க? ஏங்க இப்படிதானே உலகம் இயங்கிட்டு வருது. இப்போ ப்ரொக்யூர் பண்ணி வைக்கணும் இல்லைங்க. இப்போ நம்ம டிசம்பர் மாசம் யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டியா வந்து நம்ம மேலையும் ஜூன்லயும் யூஸ் பண்ணிருக்கோம். டிசம்பர் மாசம் குளிர்காலம் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணுவோம். இதே ஏப்ரல் மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணி வைக்கணுமா இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து உக்காந்துக்கிட்டு இபி பிரச்சனையா திமுக தான் காரணம், உங்க வீட்டு குழால தண்ணி வரலையா திமுக தான் காரணம், உங்க வீட்டு சாக்கடையால ஆள் வரலையா திமுக தான் காரணம், ரோடு சரியில்லையா திமுக தான் காரணம். இப்படி பழிக்கு மேல பழி போட்டுட்டு போகாதீங்க. அதுலயும் இன்னொன்னு அல்ட்டி பண்ணாருங்க. அதாவது இப்போ கர்நாடகாவோட முதலமைச்சரா இருக்காரு பாருங்க, DK சிவகுமார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேகதாது அணையை நாங்க கட்டுறதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நாங்க அந்த அணையை கட்டி தான் தீருவோம். எங்களுக்கு வந்து திமுகவும் ஸ்டாலினும் இருக்கும்போது தான் இது பிரச்சனை, ஏன்னா எது கெட்டாலும் சண்டைக்கு வந்துருவாங்க. இப்ப இருக்கிறது விஜய் தான், அவரெல்லாம் நாங்க ஒரு ஆளாவே மதிக்கல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க கட்டினே தான் இருப்போம். ஏங்க அதை வச்சு கலாய்க்கிறாரு மிஸ்டர் விஜய் சார். உங்களை தான் சொல்றாரு, நீங்களாம் ஒரு ஆளே இல்ல அப்படின்ற ரேஞ்சில தான் DK சிவகுமார் பேசியிருக்காரு. திமுகவும் ஸ்டாலின் தான் எங்களுக்கு பிரச்சனை, பட் இனிமேட்டு அதுவும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் அவங்க ஆட்சியில இல்ல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏங்க அவரு அந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டாரு பாத்தீங்களா, DK சிவகுமார் ஒரு அறிக்கை விட்டாரு, நாங்க மேகதாது அணையை கட்டி தான் ஆவோன்ட்டு. இதை எதிர்த்து விஜய் சார் எதனா பேசினாரா? எதனா சொன்னாரா? ஏங்க ஒண்ணுமே சொல்லலங்க. சோ நிர்வாக ரீதியாக எதுனா பிரச்சனை இருக்கு, எதனா நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதை பத்திலாம் எதனா பேசுவாரானா? எதுவுமே பேசல. சட்டமன்றத்துல எதனா பேசுவாரானா? பேச மாட்டாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ கூட்டின்னு போய் பஸ்ல நிக்க வச்சு மீட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி வீரவசனம் பேசுறோம். ஆக்சுவலா இவர் யாரை ஏமாத்துறாருன்னு பாக்குறீங்கன்னா, ஏங்க இவருக்கு ஓட்டு போடாதவங்கள இவர் ஏமாத்தல. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இவருக்கு ஓட்டு போடாதவங்களாம் இவர் மேல நம்பிக்கை இல்லாம ஓட்டு போடல. பட் இவர் இப்ப யாரை ஏமாத்தின்னு இருக்காருன்னா, ஓட்டு போட்ட மக்களே ஏமாத்தின்னு இருக்காரு. அதாவது அந்த மக்களுக்கே வந்து இவரே புரிய வச்சிடுறாரு, ஏங்க என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க, நீங்க என்ன ஒண்டி செலக்ட் பண்ணதுக்கு சந்தோஷப்படுங்க, அவ்வளவுதான். மக்களை முட்டாளாக்கின்னு இருக்காரு, வேற எதுவுமே விஜய் லாஸ்ட் வரைக்கும் செய்யல. சோ நம்ம ராசா அவர்கள் அந்த பேட்டியை நீங்க எல்லாருமே எடுத்து பாருங்க, எல்லா சேனல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்திருக்கு. நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழகா பங்கமா வந்து பாத்தீங்கன்னா இவரை கலாச்சிட்டு போயிருக்காருன்னா. பட் இது இனிமேல் தொடரும். ஏங்க நம்ம பண்ண ஒரே பிரச்சனை என்னன்னா, விஜய பத்தி யாருமே பேசலங்க. ஏங்க இப்போ சைட்ல வந்து ஏடிஎம்கேவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேட்டு திமுகவும் எஸ் கொஞ்சம் வந்து ஒரு பிரீத்திங் சாரை தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரீத்திங் ஸ்பேஸை கொடுத்து இன்னொரு 1 மாசங்க, இன்னையோட 1 மாசம், இன்னைக்கு ரிசல்ட் வந்து 1 மாசம் ஆகுது, இன்னொரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் கழிச்சுலாம் ஏங்க ஒவ்வொன்றுத்துக்கும் பதிலடி வந்து கொண்டே இருக்கும். அதை விஜய் சார் சமாளிக்கணும். இன்னுமே சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதை பத்தியாச்சு எதுனா பேசினாராங்க? ஏங்க இவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், யா மேல பழிய போறீங்கன்னு மட்டும் சொல்றீங்களே, அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் என்ன ஆச்சுன்னு தானே கேட்டுன்னு இருக்கும். எங்க டெய்லி நீங்க நியூஸ் எடுத்து பாருங்கன்னா எங்கன்னா ஒரு கொலை, பாலியல் வன்கொடுமை நந்துன்னு தான் இருக்கு. இதெல்லாம் தடுக்கணுமா இல்லையா? தடுக்கணும்ன்ற ஆசையாச்சு இருக்கா இல்லையா? இல்ல அது நடந்து போட்டோம்யா, நம்ம லாஸ்டா என்ன செய்ய போறோம், எல்லாத்தையும் தூக்கி திமுக மேல தானே பழிய போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழிய போட போறீங்களா?
என்னமோ எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் விஜய் சாருக்கான பதிலடி திமுக தரப்புல இருந்து இனிமேட்டு கண்டினியூஸா வந்துனே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். விஜய் சார் சும்மா இருக்கிறவங்கள போய் சீண்டி விட்டுறாதீங்க. ஏங்க நான் கூட சொல்றேன், விமர்சனம் செய்யலாங்க. பட் இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டோம். சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு நம்ம வேலைகளையும் செய்யணும் இல்லைங்க. அவரு பேசுறத பாருங்களேன். தூர சக்தி, போற சக்தி, பார சக்தி, தீர்ந்த சக்தி, தூர்ந்த சக்தி. அதுதான் வந்து நம்ம ஆராசா கேட்டாரு. அப்ப நீங்க என்ன நாரசக்தியான்ட்டு.